வெல்கம் டு ராமன் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட டாபிக் வைஸ் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இது வீக்லி ஒரு 3 வீடியோஸ் நம்ம ராவன் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் CBT 1 ராவன் அகாடமி ஆப்பில் கண்டக்ட் பண்ணுறோம். யாராவது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவம்பர் 25 கோர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆன்கோயிங் இது போய்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க இந்த கோர்ஸோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எய்ட்ஸ் ரிலேட்டட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம நேராக சம்முக்குள்ளே போயிடலாம். The age of Mahendra and Sahit are in the ratio 6:7. 15 years ago, their ages were in the ratio 9:11. Mahendra's present age is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகேந்தர் அண்ட் சாகித் 2 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் மகேந்தர் அண்ட் சாகித் 2 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 6:7 கொடுத்துருக்காங்க. ஸோ 6:7 அவங்களோட ரியல் ஏஜ் என்னவாக இருக்கும்? இவங்க 2 ஒரு காமன் மல்டிபிள் இருக்கும். ஸோ எக்ஸுங்கிறது அந்த காமன் மல்டிபிள் இருக்குன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா 6x தான் மகேந்தரோட ஏஜ், 7x தான் சாகித்தோட ஏஜ். இப்போ செகண்ட் லைன் பாருங்கள். 15 years ago their age were in the ratio 9:11 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 15 years agoனா என்ன? இப்போ ப்ரெசன்டேஜ் 6x மகேந்தருக்கு. அப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் -15 போடலாமா? அதே மாதிரி சாகித்தோட ப்ரெசன்டேஜ் 7x, 15 வருஷத்துக்கு முன்னாடினால -15 போடலாம். சீக்குவல்ட்டு அவங்களோட ரேஷியோ என்னவாக இருக்குது? 9/11 இருக்குது. ஓகே, ஸோ இதை இதில் நம்ம எக்ஸோட எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டுனா நமக்கு 6x தான் மகேந்தரோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம 6 எக்ஸோட மதிப்பு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அப்படின்னா நம்ம இந்த சம்மை இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலே நீங்கள் டேரெக்டாக இந்த 11 × 6 66 எக்ஸ் அதே மாதிரி 9 × 7 63. ஓகே, அப்படின்னா எக்ஸ் = 3x இந்த டிஃப்ரெண்ட்டே எடுத்துக்கலாம். அதாவது இந்த எக்ஸுக்குள்ளே டேர்மில் ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் இல்லாட்ட நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, ரெண்டுக்குள்ளே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். அப்படின்னா இதை பொறுத்த வர 11 × 6 66x, 9 × 7 63x. அப்படின்னா டேரெக்டாக 66ல் -63 போனால் 3 தான் வரும். அப்படின்னா 3xன்னு டேரெக்டாகவே நீங்கள் இதில் போட்டணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கால்குலேஷனும் ஸ்பீடாக பண்ணலாம், டைம் உங்களுக்கு லெஸ் கன்சியூம் ஆகும். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள். இதுலேயும் ரெண்டுலேயும் நெகட்டிவ் சைன், அப்படின்னா சேம் சைன். இதுலேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் எடுத்தாலே போதும். ஆனால் இதில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. இது ரெண்டுலேயுமே 15 சேம் நம்பர் தான் இருக்குது. அப்படி நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா, இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோக்குள்ள டிஃப்ரெண்ட் 2 வருதா, இந்த 2 × 15 தான் அந்த ஆன்சராக வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்தா இதை தான் அந்த ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மகேந்தரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. மகேந்தரோட ஏஜ் என்ன? 6x. ஸோ நம்ம இதில் ×2 போட்டுடலாம். 2 × 2 போட்டால் 6xன்னு ஆயிருமா? அதே மாதிரி இங்கேயும் ×2 போடுவோம். அப்படின்னா நமக்கு மகேந்தரோட ஏஜ் என்னவாக வரும்? 2 × 4 4 × 15 60. ஸோ மகேந்தரோட ஏஜ் நமக்கு 60ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஆன்சர் என்ன? இந்த இதுக்கு ஆப்ஷன் C தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? அமன்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இஸ் 105 years old. Aman's father Ram Singh's age 1/3 of his grandfather. 5 years ago, when Aman was born, Ram Singh's mother was double the age of Ram Singh. What is the difference of age between Aman and Ram Singh? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமன்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்? கிரேட் கிராண்ட் ஃபாதர் அமனோட கிராண்ட் ஃபாதரை பற்றி கேட்கல, அமனோட கிராண்ட் ஃபாதரோட அப்பா, அப்படி அதுக்கு மீனிங். அப்புறம் அமனோட கிராண்ட் ஃபாதர் அப்பான்னா அம்மனோட கிராண்ட் ஃபாதரோட ஃபாதர். ஓகே, ஸோ இதை இப்படியும் சொல்லலாம், 105 years old. அடுத்து பாருங்கள். இல்லைன்னா அம்மனோட ஃபாதரோட கிராண்ட் ஃபாதர்னு சொல்லலாம். ஓகே, கிராண்ட் ஃபாதர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அம்மனோட கிராண்ட் ஃபாதரோட அம்மனோட தாத்தாவோட அப்பாவும் அம்மனோட அப்பாவோட தாத்தாவும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ இது 105 வயசு தான். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அமன்ஸ் ஃபாதர் ராம் சிங்ஸ் ஏஜ் அதாவது அம்மனோட அப்பா ராம்சிங்கிறத அம்மனோட அப்பா, அவரோட ஏஜ் 1/3 ஆஃப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். அதாவது ராம்சிங்கோட
தாத்தாவோட வயசில் 1/3 இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ராம்சிங்கோட தாத்தாவனா யார்? நம்ம 105 தானே, 105 தானே. ஏன்னா அமனோட அப்பா தான் ராம்சிங். அப்படின்னா ராம்சிங்கோட தாத்தாவோட ஏஜ் தானே கொடுத்துருக்காங்க 105ன்னு. அப்புறம் நமக்கு இதிலேருந்து நம்ம வந்து ராம்சிங்கோட ஏஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? என்னவா இருக்கும்? 1/3 × 105 போடலாமா? ஸோ இதிலேருந்து நம்ம ராம்சிங்கோட ஏஜ் என்னவா கண்டுபிடிக்க போகிறோம்? 3 9 5 35ன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ராம்சிங்கோட ஏஜ் வந்து 35. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜ் பிட்வீன் அமன் அண்ட் ராம்சிங். ஸோ நம்ம இப்போ வந்து ராம்சிங்கோட ஏஜ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நமக்கு அமனோட ஏஜ் தான் தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள், 5 years ago வென் அமன் வாஸ் பார்ன். 5 yearsக்கு முன்னாடி அமன் வந்து பிறந்திருக்காப்புல. ஓகே, ராம்சிங்ஸ் மதர் வாஸ் டபுள் த ஏஜ் ஆஃப் ராம்சிங். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போது ராம்சிங்கோட மதர் வந்து டபுள் த ஏஜ் ஆஃப் ராம்சிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா நமக்கு தேவையே இல்லை. நமக்கு வந்து அமனோட ஏஜ் தெரிஞ்சால் போதும். அமன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காருன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் அவரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 5 தானே இருக்கும். ஸோ அப்படின்னா அமனோட 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்காரு, இப்போ ப்ரெசென்ட்டில் 5 தானே அவரோட ஏஜ். அப்படின்னா அமனோட ஏஜ் வந்து 5. ஓகே, அமனோட ஏஜ் 5. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அமன் அண்ட் ராம்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க 2 பேத்துக்குள்ளே. அப்படின்னா 6 - 7 தானே. அப்படின்னா 35 - 5ன்னு போட்டால் = நமக்கு 30 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 30 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நமக்கு வந்து தமிழில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, அமனின் தந்தையின் தாத்தா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அமன்ஸ் கிரேட் கிராண்ட்ஃபாதர் கொடுக்கறதுனால உங்களுக்கு கிரேட் கிராண்ட்ஃபாதர்னா என்னென்னு தெரிஞ்சிருந்தால் இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இதில் இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. ராம்சிங்ஸோட மதரோட ஏஜும் ராம்சிங்கையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு டேட்டா தேவையில்லாத டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து கிளியர் கட்டாக நீங்கள் சம்மை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகே, வாங்க அடுத்த சம் பார்ப்போம். The sum of reciprocals of the ages of 2 colleagues is 9 times the difference of the reciprocals of their age. If the ratio of the products of their age to the sum of their age is 100:9, find their age. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ the sum of the reciprocal of the ageன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ரெசிப்ரோக்கல்னால் என்ன? ஸோ இப்போ எக்ஸு ஒய்னு 2 நம்பர் இருந்துச்சுன்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்குன்னா எக்ஸோட ரெசிப்ரோக்கல் 1/x இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/y இருக்கும். ஒன்றுமே இல்லை, அதோட தலைகீழ், அவ்வளோதான். ஓகே, தமிழில் சொன்னால் அதோட தலைகீழ் சொல்லுவோம். இதெல்லாம் ஃப்ராக்ஷனில் நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்? இந்த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஏஜ். அப்படின்னா என்ன? ரெசிப்ரோக்கலோட சம்மு 1/x + 1/y. ஓகேவா? 1/yன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பேரை இதை வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து 1/x + 1/y போட்டுடலாமா? = 9 times த டிஃபரன்ஸ் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் தர் ஏஜ். ஸோ இதோட இது வந்து 9 times ஆஃப் த இதோட ரெசிப்ரோக்கலோட டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/x - 1/yன்னு போடலாமா? ஸோ இதிலேருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா x + y கீழே வந்து xyன்னு வரும். இங்கே இங்கே வந்து என்ன வரும்? 9 இங்கே இது வந்து x - y கீழே வந்து xyன்னு வரும். ஓகே, ஸோ இந்த xyக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து xy ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 9x இருக்கும், இந்த x இங்கிட்ட கொண்டு போக சொல்ல 8x இருக்கும், இந்த y இங்கே வர சொல்ல 10y ஆயிரும். அப்படின்னா 10y = 8xன்னு வரும். ஸோ y/x ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 4/5ன்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து நமக்கு வந்து y/xோட ரேஷியோ வந்து 4/5ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து பாருங்கள், if the ratio of the products of their age to the sum of their ageன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜ்னா xyன்னு போடலாமா? சம் ஆஃப் த ஏஜ்னா x + yன்னு போடலாமா? ஸோ இதோட ரேஷியோன்னு 100:9ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து xy வந்து 4 5ன்னு தெரியும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? 4a 5aன்னு தானே இருக்கும். ஸோ இதில் ரெண்டுலேயும் காமனாக இது ஒரு மல்டிபிள் இருக்கும். அப்படின்னா இதில் வந்து 4a இல்லைனா 5aன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா xyனா என்னவாக இருக்கும்? 4a × 5aன்னு போடலாமா இதில்? அதே மாதிரி xyக்கு வந்து என்ன? 4a + 5a போடலாம். = 100/9. ஓகே, 100/9 போட்டிருப்போம். இப்போ வந்து என்னவாக இருக்கும்? 20a² / 9a.
ஈக்குவல் டு 100/9. ஸோ இந்த 9க்கு 9க்கு கேன்சல் ஆயிரும். இந்த 20க்கும் இதுக்கு கேன்சல் ஆகிற 5 வரும். அப்படின்னா இதுக்கு இது கேன்சல் ஆகும். A ஈக்குவல் டு 5னு கிடைக்கும். அப்படின்னா நமக்கு y அண்டு A ஈக்குவல் டு 5 தானே, 5. அப்படின்னா 4A தானே ஒய்யோட இது. அப்படின்னா இதில் இன்ட்டு 5 போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 5 போடுங்க. என்ன வரும்? 20 வரும். இங்கே வந்து 25 வரும். ஸோ 20, 25 தான் அந்த ரெண்டு பேரோட ஏஜாக இருக்கும். ஓகே, அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த செம்ம ஈஸியாக இந்த இப்படி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே, நல்லா உங்களுக்கு குழப்பிச்சுன்னா திருப்பி ஒரு திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதில் தெரிஞ்சுக்கிறது வேண்டியது வந்து ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஈஸியாக இந்த செம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம்மு, in 8 years Subhas will be 3 times as old as he is now. After how many years will Subhas be 5 times as old as he is now? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, சுபாஷுங்கிறவர் 3 டைம்ஸ் ஆகிருந்தார். இப்போ இருக்கிற வயசை விட 8 வருஷம் கழித்து 3 மடங்கு அவரோட வயசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், சுபாஷோட ப்ரெசன்டேஜ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து 8 வருஷத்துக்கு அப்புறோட ஏஜ் வந்து என்னவாக இருக்கும், x+8 இருக்கும். அப்போ அவரோட ரேஷியோ என்னவாக இருக்குது, 1/3 இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து சுபாஷோட ஏஜ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்படின்னா இங்கே 3x = x+8ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2x = நமக்கு 8ன்னு கிடைக்கும். அப்படின்னா x நமக்கு என்ன 4. ஓகே, x நம்ம 4ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பாருங்கள், ஆஃப்டர் ஹவு many years will Subhas be 5 times as old as he is now? ஸோ இப்போ இருக்கிற ஏஜை விட 5 மடங்கு ஆகுறதுக்கு அவருக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 4 ஏஜ் இருக்குது. அப்படின்னா 5 டைம்ஸ்னால் என்னவாக இருக்கும், 5 × 4 போடுவோமா, அப்படின்னா 20 ஏஜாக இருக்கும். 5 × 4னா 20 ஏஜ், 5 டைம்ஸ்னால் 20 ஏஜ். அப்படின்னா இந்த 20 ஏஜ் ஆகிறதுக்கு இவருக்கு எவ்வளோ வருஷம் தேவைப்படும்னா 16 வருஷம் கழிச்சு தானே வந்து 5 மடங்கு ஆகுவார். அப்படின்னா 16 வருஷம் அப்படின்னா அவருக்கு வயசு வந்து 20 ஆகும். ஓகே, ஸோ அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 16. ஓகே, இதோட ஆன்சர் வந்து நமக்கு 16. ஆனால் இந்த சம்மை இதை விட நீங்கள் இந்த மாதிரி சம்மை வந்துட்டு இருந்துச்சுன்னா இதை விட ஷார்ட்டாக பண்ணலாம். இப்போது நமக்கு டேரெக்டாகவே போடலாம். 8 years Subhas will be 3 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோட ஏஜ் வந்து 1 டைம் இருக்கும், 2 டைம் கூடுது. அப்படின்னா 8 வருஷம், 2 டைம் கூடுறதுக்கு அவருக்கு 8 வருஷம் தேவைப்படுது. இப்போது வந்து 5 டைம்ஸாக இருக்குதுன்னா 1 டைம் அவரோட நார்மல் ஏஜ். அப்புறம் 4 டைம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இந்த 4 டைம் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கும் கேன்சல் பண்ணுங்கள் 4. ஸோ 4 16. ஸோ இந்த மாதிரி இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடுறதும் பெஸ்ட்டு தான். இதனால் குழப்பம் சில டைம்ஸ், ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். The present age of C.O. Kumar and Dilip Kumar are in the ratio 9:10. After 11 years, this ratio will become 10:11. What are the present age of C.O. Kumar and Dilip Kumar? ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே பார்த்த மாடல் தான் இது. C.O. குமார், C.O. அண்டு திலீப்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 9:10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு காமன் மல்டிபிள் இருக்கும், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதை. அப்புறம் 9x தான் சிஓவோட ஏஜ், 10xங்கிறது திலீப்போட ஏஜ். ஓகே, ஆஃப்டர் 11 years திஸ் ரேஷியோ வில் பிகம் 10:11 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ ப்ரெசன்டேஜ் வந்து 9x, 11 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ளஸ் போடுவோம், +11. அதே மாதிரி 10x + 11 = அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னவருக்கு 10/11ன்னு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டேரெக்டாகவே எழுதிடலாம். அப்புறம் 11 × 9 வந்து 99 வரும். 10 × 10 வந்து 100 வரும். 100 - 99 1. அப்புறம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 1 × x எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். = இதுக்குள்ளே நமக்கு ரெண்டுக்குமே இதில் ரெண்டுலேயுமே பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ் தான், காமன் சைன். அதனால் ரெண்டுக்கும் சேம் நம்பர் 11 11 வரதுனால இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன 1. ஸோ அப்படின்னா என்ன போடுவோம், 1 × 11 போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னா x = நமக்கு 11 தெரிஞ்சிருச்சு. நமக்கு யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் C.O. குமார் அண்ட் திலீப் குமார், 2 பேரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு எக்ஸ் வந்து ×11னால 9 × 11, இங்கே 10 × 11 போடுவோம். அப்படின்னா இங்கே என்ன 99. சிஓட ஏஜ் வந்து 19, திலீப்போட ஏஜ் வந்து 110 வரும். ஓகே, ஸோ 99 110. அப்படின்னா நமக்கு என்னது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்டு. ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகிற சம் தான். ஓகே, ஸோ 3 times the present age of Sujata is 5 years more than 2 times the present age of Vanitha.
After 3 years, 3 times the age of Vanitha will be 4 years less than 4 times the age of Sujata. The age of Vanitha is k years more than that of Sujata. What is the value of k? ஸோ இந்த சம்மு முக்கியமான நல்ல சம்மு. ஈக்குவேஷனை நம்ம ரெண்டு இதுலையும் ஈக்குவேஷனை மேட் பண்ணி தான் கண்டுபிடிக்க வேண்டிய சம்மு. ஸோ ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கடைசியாக, அந்த ஏஜ் ஆஃப் வனிதா இஸ் k years more than that of Sujata. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் k? ஸோ நமக்கு வனிதாவோட ஏஜும் சுஜாதாவோட ஏஜும் தெரிஞ்சாதான் வனிதா வந்து சுஜாதாவை விட எவ்வளோ வயசு பெரியவங்க அப்படின்னு தெரிய முடியும். ஓகே, அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பேரோட ஏஜும் நமக்கு தெரியணும். அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3 times த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சுஜாதான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 years, சுஜாதாவோட ஏஜ் வந்து எஸ்ன்னு வச்சுக்கூடும். ஸோ 3 times ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சுஜாதா இஸ் 5 years மோர் தென் த 2 times த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் வனிதா. அப்படின்னா 5 + 5 years வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க. வனிதாவோட 2 times ஏஜுக்கு வந்து 5 years அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 5 + 2 times வனிதாவுக்கு 2vன்னு போடலாமா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகே, இதிலேருந்து ஈக்குவேஷன் 1 நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இது பாருங்கள். ஆஃப்டர் 3 years 3 times த ஏஜ் ஆஃப் வனிதா. ஆஃப்டர் 3 yearsனால் நமக்கு வந்து v + 3 பர்சன்டேஜ்லேருந்து 3 வருஷம் கூட்டுறோம்னா v + 3 இருக்குமா 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்படின்னா v + 3ன்னு போட்டுக்கிடலாம். ஓகே, 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஏஜ் வந்து v + 3ன்னு ஆயிருக்கும். ஆஃப்டர் 3 years 3 times த ஏஜ் ஆஃப் வனிதா. அப்படின்னா 3 times த ஏஜ் ஆஃப் வனிதான்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்ட்டு 3 போட்டுக்கலாம். வில் பி 4 years less than 4 times த ஏஜ் ஆஃப் சுஜாதா. அப்படின்னா வனிதாவோட 3 times 3 வருஷத்துக்கு அப்புறம் வனிதாவோட 3 times ஏஜ் வந்து சுஜாதாவோட 4 times ஏஜை விட 4 வயசு கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல இதில் வேணலாம், சுஜாதாவோட 4 times ஏஜ் வந்து சுஜாதாவோட ஏஜ் வந்து இப்போ வந்து s + 3 ஆயிருமா, ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம். இது வந்து வனிதாவை வந்து 4 வயசு வந்து வனிதா சுஜாதாவோட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. -4ன்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ இதில் ரெண்டில் இருந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா? அப்படின்னா இதிலேருந்து என்ன எழுதலாம், 3 years - 2v = 5ன்னு எழுதலாமா? அதே மாதிரி இங்கே வந்து என்னவா எழுதலாம், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். 3v + 9 = 4s + 12 - 4ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும், இது 3s சால்வ் பண்ண என்ன வரும், இங்கே 4s தானே, எஸ்ல தானே ஆரம்பிக்கிறதுனால. அப்படின்னா 4s - 3v = இந்த 12ல் 4 போனால் 8 இங்கே 8ல் இந்த சைடு வரத்துல மைனஸ் வரும். அப்படின்னா 9 - 8 1ன்னு வரும். ஸோ 1 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வரும். அப்படின்னா 4s - 3v = 1. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து ஒரு 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் கொடுத்ததுனால ஒரு ஏஜை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது நம்ம வந்து ஒன்று கேன்சல் பண்ணணும். அப்படின்னா நம்ம வியை கேன்சல் பண்ணி எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா வியை கேன்சல் பண்ணால் ரெண்டு இதுலேயும் காமனாக இது பண்ணணும். அப்படின்னா இந்த சைடு இன்ட்டு 3யும் இந்த சைடு இன்ட்டு 2வும் பண்ணால் நமக்கு வந்து வி வந்து 6v வந்துடும். நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா இப்போ வந்து போடுங்க, 3 × 3 9sன்னு வரும். அதே மாதிரி -6vன்னு வரும் = 15ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே போடுங்க, 8s - 6v = 1ன்னு வரும். ஸோ நம்ம ரெண்டு மைனஸ் பண்ணிடுங்க. ரெண்டு இதுலேயும் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆப்போசிட் சைன் போடுவோம். ஸோ இதுக்கும் கேன்சல் ஆகிடும். நான் s = என்ன வரும், நமக்கு 14ன்னு வரும். ஓகே, s 2 × 2 இங்கே வந்து 2 ஆயிரும். 2 × 1 வந்து 2ன்னு ஆயிரும். ஸோ s = நமக்கு 13ன்னு கிடைக்கும். ஸோ s = நமக்கு 13ன்னு கிடச்சிருந்தா சுஜாதாவோட ஏஜ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நம்ம வியோட ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா 3 × s வந்து என்ன, 13. 3 × 13 = 5 + 13 வரும். 5 + 2v. ஸோ நமக்கு இதில் வந்து என்ன வரும், 39 - 5 = 2vன்னு வரும். ஸோ இந்த 39 - 5னா 34 வரும் = 2vன்னு வரும். இதுக்கு கேன்சல் ஆனால் v = நமக்கு என்ன வரும், 17ன்னு வரும். ஸோ ரெண்டு பேரோட ஏஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கு, 13 14. ஸோ எவ்வளோ வயசு வந்து அதிகமாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன, 13 + 17. இது நான் 17ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ வனிதாவோட ஏஜ் வந்து 17. ஓகே, அப்படின்னா சுஜாதா என்ன கேட்டிருக்காங்க, வனிதாவின் வயது சுஜாதை விட எத்தனை வருடங்கள் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா 4 வருஷம் தானே அதிகமாக. அப்படின்னா ஆன்சர் வந்து 4. ஓகே, இதுக்குள்ளே இந்த ரெண்டு ஏஜுக்குள்ளே டிஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க.
ஸோ 4 அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த சம் ஈஸியாக இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் மேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை படித்து நீங்கள் குழப்பாமல் ஈக்குவேஷனை எப்படி நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவிலேருந்து எழுதணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இந்த சம்மை இன்னொரு திருப்பி நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். The sum of the present age of Aditya and Adiya is 120 years. What was the sum of their age 3 years ago? ஸோ ஈஸியான சம்மு. 3 பேரோட எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 3 பேரோட மொத்த ஏஜ் வந்து 120ன்னு சொல்லிட்டாங்க. வாட் வாஸ் த சம் ஆஃப் தர் ஏஜ் 3 years agoன்னு சொல்லியிருக்காங்க. 3 years agoனா ஒவ்வொருத்தருக்கும் 3 குறைஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு இசட்டுங்கிறதுக்கு -3 குறைஞ்சிருக்கும். அதேமாதிரி இவருக்கும் ஒரு -3 குறைஞ்சிருக்கும் ஏஜ், இவருக்கும் ஒரு -3 ஏஜ் குறைஞ்சிருக்கும். அப்படின்னா டோட்டலாக -9 குறைஞ்சிருக்கும். ஓகேவா? அப்படின்னா 120 - 9 = நமக்கு ஆன்சர் என்ன 111 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு கம்மியாகும். அப்படின்னா மொத்தத்தில் 9 வயசு கம்மியாக இருக்கும். அப்படின்னா 120 - 9 போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியான சம்மு, பார்த்த உடனே போட வேண்டிய சம். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஜான் இஸ் twice as old as ஜீன். ஆஃப்டர் 3 years the sum of the age will be 66 years. What are the present age of ஜீன் and ஜான் respectively? ஸோ இந்த சம்மை பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்மு தான் இதுவும். ஜான் இஸ் 2 times old as ஜீன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜான் வந்து ஜீனுக்குள்ள ரேஷியோ என்ன 2:1 எழுதிக்கலாமா? 2:1. ஓகேவா? அப்படின்னா ஜான் வந்து ட்வைஸ் த ஜீன்னா 2:1 தானே. ஓகே, அப்படின்னா ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் அப்படின்னா இங்கே வந்து 2x 1xன்னு இருக்கும். 3 yearsக்கு அப்புறம் உங்களோட சம் ஆஃப் த ஏஜ் வந்து என்ன 66 years ஆயிடுது. அப்படின்னா +3 இங்கேயும் +3ன்னு போட்டிருப்போம். 3 வருஷத்துக்கு அப்புறம்னா 2x + 3 ஆயிருக்கும், x + 3 ஆயிருக்கும். அப்படின்னா டோட்டல் ஏஜ் வந்து 66ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன வரும் 2x + 3 + 1x + 3ன்னு கேட்டோன்னா டோட்டலாக 2 ப்ளஸ் பண்ணுங்கள். 3x + 6 = 66. அப்படின்னா 3x = 16 வரும். அப்படின்னா x = 20ன்னு வரும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 2 பேத்துக்குள்ள பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஜானோட பெர்சன்டேஜ் வந்து 2x. அப்படின்னா x = 20ன்னு தெரிஞ்சதுனால 2x = என்னவாக இருக்கும் 40ன்னு வரும். அதே மாதிரி x = 20ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன 40 20 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் கரெக்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக போடலாம். என்னென்னா ஆஃப்டர் 3 இதில் பாருங்கள், ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் இந்த சம் ஆஃப் த ஏஜ் வந்து 66 yearsன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு கூடி இருக்கும். அப்படின்னா 3 + 3 6 வயசு கூடியிருக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்படின்னா அந்த 6 வந்து மைனஸ் பண்ணுறதுனா 66ல் 60ன்னு கிடைக்குமா? ஸோ இதான் அவங்களோட பெர்சன்டேஜாக இருக்கும். நமக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து 2:1ன்னு தெரியுமா? 2:1ன்னு. அப்படின்னா 3 தான் 60னா 1 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா 20. ஸோ அப்படின்னா 1 தான் 20னா இங்கே 20ன்னு போடலாம். அதே மாதிரி இங்கே 2 × 20 40ன்னு போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஷார்ட்கட்டில் போகணும். நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இது இப்படி தெரிஞ்சுட்டு நீங்கள் கண்ணாலே இந்த சம்மை போட்டுடலாம் மைண்ட்லே. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். நரேந்திராஸ் மதர் இஸ் 4 times as old as நரேந்திரா. 4 years ago his mother was 6 times as old as நரேந்திரா. வாட் ஆர் த பெர்சன்டேஜ்? ஸோ இதுவும் ஏற்கனவே சால்வ் பண்ண சம் தான். இதை வந்து ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட் அந்த இதில் கொடுத்துருக்காங்க, வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நரேந்தரோட மதர், ஓகே என்னம்னு வச்சுக்கோங்க. நரேந்தரோட மதர் வந்து மதரோட ஏஜும் நரேந்திரோட ஏஜுக்குள்ள ஏஜ் ரேஷியோ என்ன 4:1. ஓகேவா? அப்படின்னா இதுக்கு என்ன 4x 1xன்னு இருக்க போகுது. 4 years ago அப்படின்னா 4 years ஆகும். நம்ம டேரெக்டாக 4x - 4ன்னு போட்டுடலாம். ஏன்னா 4 years முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா -4 போடுவோம். அதே மாதிரி இங்கே x - 4 போடுவோம். அவங்க 4 yearsக்கு முன்னாடி அவங்களோட மதர் வந்து இஸ் மதர் வாஸ் 6 times as old as நரேந்திரான்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 6:1 தானே. அப்படின்னா நரேந்திரா விட ஒரு 6 மடங்கு அதிகமாக 6 மடங்காக இருக்கார். 6 மடங்கு அதிகமாக இருக்கார். அப்படின்னா 6/1ன்னு போட்டுருவோம். ஸோ இதுலேருந்து x என்ன நம்ம கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி தான் 1 × 4 4x 6 × 6 6ன்னு வரும். அப்படின்னா 6x 4xனா 2xன்னு டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இங்கே இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்ப்போம். ஏன்னா ரெண்டுக்குமே சேம் சைனு 4 4ன்னு வருது. ஸோ அப்படின்னா இங்கே வந்து 5 வருது. அப்படின்னா 5 × 4ன்னு போட்டுடலாம். ஸோ எக்ஸ் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும் 2. x = 10ன்னு நமக்கு வரும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 4 × 10 இங்கே × 10ன்னு போட்டுடலாம். அப்படின்னா 40 10. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 40 10 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டு. ஓகே, ஈஸியான சம்மு தான், உடனே போட்டுடலாம். ஸோ நான் இதில் வந்து மைனஸ்னு சேம் சைன் இருக்குது. இதே இது மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த ஈக்குவேஷனில் ஏஜ் ரிலேட்டடாக இது வராது. ஆனால் வந்துச்சுன்னா வேறு சம் உங்களுக்கு மிக்சர் அண்ட் டெரிவேஷன்லாம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வேறு சைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 5 நீங்கள் வந்து இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் எடுக்கக்கூடாது. மாறா இதோட சம் எடுக்கணும். 6 + 1 7. ஓகேவா? 7 × 4ன்னு எழுதணும். ஓகே, சம் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை அப்படி தான். இதில் வந்து மைனஸ் இதில் ப்ளஸ் இருந்துச்சுனாலும் ப்ளஸ் பண்ணிடணும். அதாவது சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணணும். சைன் வந்து சேம் சைனாக இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகே, இதான் உங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த ஈக்குவேஷனில் வர சொல்ல ஒரு டேம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இந்த சம்மும் சேம் மாடல் தான் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணது தான். ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இந்த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அலோக் அண்ட் அனில் வந்து 3:4. அலோக்ஸ் ஏஜ் வந்து 20 years ஃப்ரம் நவ் வில் பி 62 years. தென் வாட் இஸ் அனில்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அலோக்குக்கும் அனிலுக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து 3:4ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னவா இருக்குது? 3x 4xன்னு இருக்க போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து 62 yearsஆக மாறப்போகுது. ஸோ சாரி, அலோக்ஸ் ஏஜ் வந்து 20 years ஃப்ரம் நவ் வில் பி 62 years. அப்படின்னா அலோக்கு வந்து ஏஜ் வந்து 3x தானே. அப்படின்னா 3x + 20 yearsக்கு அப்புறம் வந்து அவரோட ஏஜ் வந்து 62ன்னு இருக்க போகுது. ஸோ இதிலேருந்து நம்ம அலோக்கோட ஏஜ் வந்து என்னென்னு தெரிஞ்சிடலாமா? அப்படின்னா அலோக்கு ஏஜ் வந்து 3x தான். அப்படின்னா அலோக்கோட ஏஜ் வந்து 42. ஓகே, 42ன்னு கண்டுபிடிச்சோம். இதில் வந்து அனிலோட வயது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் நமக்கு எக்ஸ் வந்து என்னவோ கிடைக்கும்? 1 3 3 4 12. அப்படின்னா 14ன்னு வருமா? எக்ஸோட ஏஜ் வந்து 14ன்னு வரும். அப்படின்னா அனிலோட ஏஜ் வந்து 4x. அப்படின்னா × 14 இதில் போட்டுடலாம். 4 × 14 வந்து என்ன? 40 4 16 56. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் இதுக்கான ஆன்சர். கரெக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு 5 சம் இருக்குது. இந்த 5 சம் வந்து ஸோ 11th சம் வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுவும் நம்ம பார்த்த மாடல் தான். ஸோ 12வது சம் பாருங்கள். இதுவும் நம்ம பார்த்த மாடல் தான், சேம் மாடல் தான். இதுவும் நீங்களே கமெண்டில் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து இந்த இதை வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி இந்த இதை வந்து சால்வ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்டில் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து இந்த சம் பார்க்கலாம். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. 10 years ago, X was 5 years old and his age was half of the age of Y. At that time, Z was 8 years younger than his brother P. Z was 18 years old at that time. What is the ratio of the respective age of Z and P at present? ஓகே, இசட்டோட ஏஜும் பியோட ஏஜும் ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இந்த சம்மில் நமக்கு வந்து Z was 18 years old at that time கொடுத்துருக்காங்களா? Z was 18 years old at that time, அதாவது 10 yearsக்கு முன்னாடி. ஏன்னா இதில் வந்து 10 years ago X was 5 years old and his age was half of the age of Yன்னு கொடுத்துருக்காங்க. at that timeனா திருப்பி at that timeனா 10 years ago முன்னாடி தான். அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ப்ரெசன்ட் Z was 18 years old at that time கொடுத்துட்டாங்க. அப்படின்னா Z வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 18னா 10 years பிஃபோர். ஓகே, அப்புறம் ப்ரெசன்டேஜ் வந்து என்னவாக இருக்கும்? +10ன்னு போட்டால் 28ன்னு வருமா? 28. ஓகே, இப்போது அடுத்து பாருங்கள். Z was 8 years younger than his brother P at that time. அந்த நேரத்தில் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி Z was 8 years younger than his brother அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா 8 years younger his brotherனா அப்படின்னா அந்த டைமில் 8 வயசு வந்து அவரோட பிரதரை விட கம்மியாக இருந்திருக்காரு. அப்படின்னா அவர் பிரதர் வந்து 8 வயசு அதிகமாக இருந்திருப்பாரா? அப்படின்னா அவர் பிரதர் P வந்து எவ்வளோவா இருந்திருப்பார்? 18 + 8ன்னு போடலாமா? அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 26ன்னு வரும். ஓகே, 26. அப்படின்னா பியோட ஏஜ் வந்து 26 அந்த டைமில். ஸோ அப்படின்னா இப்போ இது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவரோட ப்ரெசன்டேஜ் என்னவாக இருக்கும்? +10ன்னு போடுவோமா? அப்படின்னா பியோட ப்ரெசன்டேஜ் என்னவாக இருக்கும்? 36ன்னு இருக்கும். அப்படின்னா நமக்கு இசட்டோட ஏஜ் வந்து 28, பியோட ஏஜ் வந்து 36. ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 7 × 4 28, 9 × 4 36. அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன? 7:9 தான். ஸோ இசட்டுக்கும் பிக்கும் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம் இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாடல் தான். நீங்கள் ஸ்டாப் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஓகே, 3 years ago the average age of A and B வந்து 28. With C joining them, their current
அவரேஜ் ஏஜ் பிகம்ஸ் வந்து 42 இயர்ஸ். ஹவு ஓல்ட் இஸ் சி நவ்? ஓகே, ஸோ 3 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த அவரேஜ் ஏஜ் வந்து ஏ அண்ட் பி வந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவரேஜ்னா 28. அப்புறம் அவங்களோட 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் ஆஃப் ஏஜ் வந்து என்னவாக இருக்கும்? 2 × 8ன்னு போடலாமா? அவரேஜ்னா என்ன? a + b/2 அப்படி தானே போட்டிருப்போம். அதான் 28னா இப்போ சம் ஆஃப் ஏஜ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 2 × 28 வந்து 56ன்னு கிடைக்கும். இது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் அப்படின்னா 3 இயர் பிஃபோர் தானே. அப்படின்னா இப்போ வந்து 2 பேத்துக்கும் +3 +3ன்னு கூடி இருக்குமா? அப்படின்னா மொத்தம் 6 கூடி இருக்குமா? ப்ரெசன்ட் ஏஜ் வந்து என்னவாக இருக்கும்? a + b ப்ரெசன்ட் ஏஜ் என்னவாக இருக்கும்? அப்படின்னா +6. அப்படின்னா இங்கே வந்து +6 போடலாமா? அப்படின்னா 56 + 6 வந்து போட்டோன்னா 62. அப்படின்னா ப்ரெசன்டேஜ் வந்து ஏஜ் 2 பேரோட ப்ரெசன்டேஜ் வந்து 62வாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இவங்களோட வந்து சி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் அவங்களோட அவரேஜ் ஏஜ் வந்து 42வாக இருக்குது. அப்படின்னா இது அவரேஜ் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க 42. அப்படின்னா a + b + c/3 தான் 42. அப்படின்னா a + b + c = என்ன? 3 × 42 போட்டால் நமக்கு என்ன வரும்? 126ன்னு வருமா? 3 × 42 126. ஸோ a + b வந்து நமக்கு 62ன்னு தெரியும். அப்படின்னா c = 126 - 62ன்னு போடலாமா? அப்புறம் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? சியோட ஏஜ். ஸோ 62 போயிட்டுனா 24. அப்படின்னா 64 வருமா? ஆன்சர் வந்து சியோட ஏஜ் வந்து 64. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நீங்களே. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் சம்மு. இந்த 15 சம் தான். மீதி ஒரு 3 சம் வந்து உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து பின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ராவன் அகாடமி ஆப்பில் வந்து நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1க்கு வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நவம்பர் 25 இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஆன்கோயிங் போய்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக இதில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த செஷனில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த சீரீஸ் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போனோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இவங்க டயர் 1ல் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.